108 திவ்ய தேசத்தில் ஒன்றான ஷோலிங்கர் திவ்ய கஷேத்திரத்தில் அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ யோகாநரசிம்ம சுவாமி மற்றும் உலகத்திலேயே எங்கும் இல்லாதபடி சுயம்புவாக யோகத்துல உட்கார்ந்துண்டு 4 கையோட சங்கு சக்கரம் தரிச்சிருந்த யோகாஞ்சநேய சுவாமி. இந்த சுவாமி யார் என்ன வரம் கேட்டு வந்தாலும் கேட்டதை கேட்ட வண்ணமாகவே கொடுக்கிற விசேஷமான மூர்த்தி இந்த ஷோலிங்கர்ல பிரகாசிச்சுட்டு இருக்கார். 24 நிமிஷம் எவன் ஒருவன் இந்த க்ஷேத்திரத்தை நினைக்கிறானோ, யார் ஒருவன் இந்த க்ஷேத்திரத்துல தரிசனம் பண்றானோ அத்தனை பேருக்கும் சகல விதமான பாபங்களும் வியாதி அத்தனையும் போக்கி அவர்கள் கேட்ட வரத்தை தரேன்னு பிரம்ம வைவர்த்த புராணம் வாயிலாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம இந்த க்ஷேத்திரத்துல அரூபமாக ரிஷிகள் முனிவர்கள் இன்றளவும் தபஸ் பண்ணிட்டு வேதங்கள் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு புராணம் வழியாக தெரிகிறது. அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்துல வேத பாடசாலை இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஸ்ரீ கிருபா ட்ரஸ்ட் என்னும் ட்ரஸ்டை அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சேங்காலிபுரம் உபன்யாச சக்கரவர்த்தி எஸ்பி கல்யாணராம் பட்டாச்சாரியார் அவர்கள் இந்த ட்ரஸ்டை அமைச்சு கொடுத்து இந்த பாடசாலையானது யோக நரசிம்ம வேத ஆகம பாடசாலை அப்படின்னு நடந்துட்டு வருது. இந்த பாடசாலையில வேதம், ஆகமம், சாஸ்திரம், ஜோசியம், தர்க்கம் போன்ற விசேஷமான சாஸ்திரங்கள்லாம் வித்தியார்த்திகளுக்கு அபியாசம் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மாடல் கிளாஸ் இங்கிலீஷ், மேக்ஸ், சான்ஸ்கிரிட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த விசேஷமான பாடசாலைய கட்டுமானம் பண்ணணும், பெரிய யூனிவர்சிட்டியா மாத்தி ரிசர்ச் சென்டராக மாத்தணும்னு நரசிம்மர் திருவுள்ளத்தினால இத விஸ்வாவசு வருடம் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆவணி மாதத்துல உடுப்பி மடாதிபதி ஸ்ரீ அத்மார்மட சுவாமிகள் அவர்களால பூமி பூஜையோட தொடங்க பெற்று இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது நடந்துட்டு இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுது அழகிய சிங்கர் அகோபலி மடம் ஸ்ரீ அழகிய சிங்கர் சுவாமி இங்க வந்து அக்ஷதை அனுகிரகம் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய விஸ்வவித்யாலயாக வரப்போறதுன்னு அனுகிரகம் பண்ணார். அப்பேற்பட்ட இந்த பாடசாலைக்காக யுஎஸ்ஏல வருகிற அக்டோபர் 25ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 8ஆம் தேதி வரையும் சியாட்டல், சாக்ரமெண்டோ, சான்வோசேல, மில்பிட்டாஸ், சிகாகோ இந்த 4 இடத்திலையும் திருமலையப்பனுடைய கல்யாண உற்சவமானது நடக்கிறது. அதோட கூட ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியினுடைய மூலமந்திர ஜபமும் ஹோமமும் கூட நடக்கிறது. யார் ஒருவர் இந்த கல்யாண உற்சவத்துல சேர்ந்துக்கிறாளோ, சங்கல்பத்துல கலந்துக்கிறாளோ அவர்களுக்கு யோக நரசிம்ம சுவாமியினுடைய ரக்ஷை, யோக நரசிம்ம சுவாமியினுடைய லக்ஷ்மி நரசிம்ம குபேர மகா யந்திரம், அதே மாதிரி திருமலையப்பனுக்கே சாத்தின்ற அந்த திருமங்கல்ய சரடு இது அத்தனையும் அவளுக்கு பிரசாதமாக வழங்குறது. இதோட கூட அவ கொடுக்கிற அத்தனை திரவியத்தையும் பாடசாலை கட்டுமான படிக்கும் அன்னதானத்துக்கும் சேர்த்துக்கிறோம். வேதத்துக்கு யார் ஒருவன் உதவியாக இருக்கானோ அவன் மொத்தம் என்னுடைய கிருபைக்கு பாத்திரமாகிறான் அப்படின்னு பகவானுடைய பாகவதம் போன்ற புராணத்தினுடைய வாக்காக தெரிகிறது. அப்பேற்பட்ட இந்த விசேஷமான கைங்கரியத்துல 2 பலன் வருது. இந்த விசேஷமான கைங்கரியத்துல கலந்துக்கிறவாளுக்கெல்லாம் உபயகர்த்தா அப்படின்னு பேர். உபயகர்த்தான்னா தானும் அனுபவிக்கிறா, மற்றவர்களும் அனுபவிக்கிற மாதிரி பண்றான்னு அர்த்தம். தானும் அனுபவிக்கிறது இதுலயே இது 2 உபயகர்த்தாவா வருது. ஒன்னு திருமலையப்பனுடைய சரடு அவருக்கே சாத்தின அந்த மாங்கல்ய சரடும் பிரசாதமாக கிடைக்கிறது. இன்னொன்னு வேதத்துக்கே கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. எல்லா வேத பாடசாலையும் கைங்கரியம் பண்ணலாம். இந்த வேத பாடசாலைக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு. என்ன அப்படின்னா, எப்படி கிச்சன்லயே ஸ்டோர் ரூம் இருக்கணுமோ அதே மாதிரி பெட்ரூம்ல பெட் எல்லாம் இருக்கு, ஹால்ல நமக்கு தேவையான சோஃபா இதெல்லாம் இருக்கோ, அது மாதிரி ஷோலிங்கருடைய அழகே வேதம் தான். இந்த நரசிம்மர் இங்க அத்தனை பேருக்கும் யோகத்துல இருந்துட்டு வேதத்தையும் தபஸையும் பண்ணுவதற்காகவே அவரே யோகத்துல இருக்கார். கட்டிகாச்சல கஷேத்திரம்னு பேர். யாரு எதற்காக இந்த கஷேத்திரத்துக்கு வராலோ அவளுடைய காலத்தையே அவளுக்கு நல்லதா மாற்றக்கூடிய பெரிய சங்கல்பத்தை வச்சுட்டு இங்க யோக நரசிம்மராக பிரகாசிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த கஷேத்திரத்துடைய இந்த வேத பாடசாலை கைங்கிறதுக்கு எல்லாரும் கலந்துட்டு ஸ்ரீ யோக நரசிம்மருடைய பரிபூர்ணமான கிருபைக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம்.